வெல்கம் டு குஷி மேம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீஷோல இருந்து வாங்கின ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எல்லா பொருளையுமே வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா ஒரு ஒரு பொருளா வந்து ஒரு 1 வீக் அப்புறமா தான் வருது. பொருள் வந்து டேமேஜ் எதனா இருக்கா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஓப்பன் பண்ணி பார்க்கறது. ஏன்னா ரிட்டர்ன் போட்டோம்னா அது வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஸோ அதுக்காகவே வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளிப் வந்து பார்க்கலாம். இதுல வந்து மொத்தம் 18 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு சைஸ் வைஸா வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா, இப்ப நம்ம அந்த பருப்பு ஏதாச்சும் வந்து ஓபன் பண்ண சொல்ல பாதி வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து கொட்டி வைப்போம், மீதி வந்து அப்படியே நம்ம அந்த கவர்ல வந்து முச்சு போட்டு வைப்போம், இல்லைன்னா வந்து ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணுவோம். இந்த ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ண சொல்ல ஒரு ஒரு வாட்டி எடுத்து ரீயூஸ் பண்ண சொல்ல அந்த ஹோல்ஸ் எல்லாம் விழும். அந்த ஹோல்ஸ்குள்ள வந்து சின்ன சின்னதா வண்டுலாம் வந்து போயிட்டு வண்டு வந்து அதிகமா வைக்கும். இந்த கிளிப் வந்து நம்ம போட்டுட்டோம்னா ஏர் டைட் கிளிப், இது நல்லா வந்து சூப்பரா வந்து இருக்கு. நானும் வந்து ஒரு 2-3 பேக்கெட் வந்து ஓபன் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட வந்து அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த கப் தாங்க ரொம்ப நாளா வந்து வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இது என்ன கப்னா, கேக் வந்து மெஷர் பண்ற கப் தான். ஒரு ஒரு சைஸ் வைஸ் வந்து கப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த கேக் செய்யும் போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 8 ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 8 சைஸான வந்து கப் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த கேக் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஒரு ஆசை. எனக்கு வந்து கேக் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஒரு ஆசை. எனக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து அளவு தெரியல. அதிகமா ஏதாச்சும் போட்டு செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு இந்த கப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து 100. இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த ஸ்டாண்டு தான், இந்த பாட் வைக்கிற ஸ்டாண்டு தான் வாங்கியிருந்தேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒன்று பிளாஸ்டிக்ல வாங்கியிருந்தோம். அது வந்து எங்க வச்சேன்னு தெரியல. அது தெரியாமலே வந்து இந்த இரும்பு ஸ்டாண்ட் தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு 4 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி வந்து இதோட திக்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நம்ம இந்த ரொம்ப ஒரு இந்த சிமெண்ட் தொட்டி ரொம்ப வெயிட்டானதெல்லாம் இதுல வச்சோம்னா நல்லா வந்து வெயிட் தாங்கும். அவ்வளோ ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா இது வந்து இந்த மழை டைம்ல வந்து துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்து இந்த குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த பென் ஹோல்டர் தான். இதுல பென் மட்டும் வந்து வச்சுக்க வேண்டியது இல்லை. நம்ம இந்த நைஃப் அப்புறம் வந்து இந்த லைட்டர் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் இந்த லைட்டர் வைக்கிறதுக்காகவே வந்து இது வாங்கினேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட்டு தான். ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா ஃபினிஷிங்லாம் வந்து நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. மேல வந்து நல்லா ஷைனிங் பண்ணி சூப்பரா கொடுத்துருக்காங்க. அடியும் அந்த பாட்டமும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உள்ளேயும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதை வந்து இந்த இதுவுக்காக வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதோட லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்த்தலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த ஷீட் தான். இந்த கிச்சன் ரேக்லாம் வந்து இந்த ஷீட் வந்து அடியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷீட் தான். ஓப்பன் பண்ண முடியல. இந்த ஷீட் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷீட் தான். இது வந்து மல்டி கலர், கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அவ்வளோ அழுக்கு பட்டாலும் வந்து தெரியாது. ஸோ இது வந்து கீழே வந்து நல்லா இருக்கு. நம்ம வந்து இந்த வாட்டர் போட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ஸோ இது வந்து 10 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீசனுக்காக தான் இது வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஷெல்ஃப் வந்து ரொம்ப பெருசு. போன டைம் வந்து ஒரு 3 மீட்டர்ல என்னமோ ஒன்று வாங்கியிருந்தேன். சுத்தமா வந்து எனக்கு பத்தவே இல்லை. அதனால நான் 10 மீட்டர் வந்து வாங்கியிருக்கேன். அப்படியே மீதி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, ரீயூஸ் பண்றது கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா ஸ்மெல் மட்டும் ஒரு மாதிரி வருது.
நம்ம போடும்போது வந்து வாஷ் பண்ணிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த பொருளெல்லாம் வாங்கி ஒரு 1.5 மாசத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னு சொல்றேன்னா, இங்க பாருங்க அந்த ஷீட் மேல ஃபங்கஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதனால இந்த அட்டையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அடுத்தது வந்து இந்த லைட் தாங்க வாங்கியிருந்தோம். என்னுடைய பூஜை ரூம்ல வந்து மேல வந்து லைட் செட்டிங் பண்ணியிருப்போம். கீழே வந்து அந்த முருகர் கிட்ட அந்த வெற்றிலை தீபம் அப்போ பார்த்துருப்பீங்க. கீழே வந்து லைட் இருக்காது, ஒரு மாதிரி ஹீட்டா இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காகவே வந்து இந்த லைட் வாங்கினது. இதோட பிரைஸ் வந்து 400 சம்திங் தான் வந்திருக்கும். இங்க பாருங்க இந்த 3 லைட் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சென்டர்ல வேணும்னா சென்டர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாம அந்த ஓரத்துல கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தள்ளியும் வந்து இது வந்து தள்ளுற மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி சேர்த்த மாதிரியும் வந்து இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது 2 சைட்லயுமே வந்து கார்னர்ல தள்ளிட்டு அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து எடுத்துட்டு நம்ம சென்டர்ல வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடலாம், விழவே விழாது. இந்த லைட் வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இங்க வந்து சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 1 hour கிட்ட வந்து சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சார்ஜரும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எந்த பின்ல வேணா வந்து சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒயர் வந்து ரொம்ப சின்னதா வந்து அழகா இருக்கு. இங்க சைட்ல வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் வந்து நம்ம இப்படி ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி 3 லைட் எரியும். இது வந்து இன்னும் நல்லா டார்க்கா வந்து வெளிச்சம் தெரியணும் அப்படின்னா இன்னும் வந்து நல்லா லாங் ப்ரெஸ் வந்து டைட்டா பண்ணோம்னா டார்க்னஸ் வந்து கிடைக்கும். நம்ம இன்னும் சார்ஜ் ஒரு 1 hour கிட்ட வந்து போட்டுட்டு நல்லா பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா வந்து லைட் வெளிச்சம் வந்து நல்லா இருக்கும். இதோட லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மெயினா வந்து என்னுடைய பூஜா ரூமுக்காக தான் இது வாங்கினது. நான் இதை வந்து இன்னொரு லாங் வீடியோல வந்து இந்த பொருளெல்லாம் வந்து எல்லாமே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த கார்னர் ஸ்டாண்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த ஜாடிலாம் வந்து இந்த கார்னர்ல வச்சிருக்க ரொம்ப வந்து இடத்த வந்து அடைச்சா மாதிரி இருக்கு. இந்த கார்னர் ஸ்டாண்ட் வந்து வாங்கி வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 250 சம்திங் அந்த அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ 200க்கு இது ஓகே தான். பட் வந்து நல்லா இருக்கு. ஃபினிஷிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த 3 ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் வந்து அடியில வந்து 3 டிஃப்ரெண்டான ஒரு இது வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. 200க்கு இந்த குவாலிட்டி ஓகே. இதோட லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் ஒன்று. இந்த அட்டை பாக்ஸ்ல இருந்து எடுக்க ரொம்ப ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. இந்த ரேக் வந்து தான் சொல்லியிருந்தேன், கிச்சன் ரேக். இதுல வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க பாருங்க, நான் இவ்வளோ இது ப்ரெஷர் கொடுத்து அழுத்துறேன், வளையவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அடியிலேயே வந்து ஒரு 4 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கா. அந்த பட்டனும் வந்து எனக்கு வந்து கரெக்டா வந்திருக்கு. ஒரு சிலர்லாம் வந்து வீடியோல சொல்லியிருக்காங்க ஒரு சில பட்டன் வந்து மிஸ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து கரெக்டா அந்த 4 பட்டனுமே வந்திருக்கு. எனக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அடியில வந்து பட்டன் வந்து செட் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடியில வந்து அந்த பட்டன் வந்து செட் பண்ணியாச்சு. கரெக்டா இருக்கு. அந்த சாய்ரா மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா கிரிப்பா இருக்கு. நம்ம இது வந்து இந்த ரேக் வந்து நம்ம எடுத்து கூட வாஷ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. என்ன ஒண்ணு, நீங்க அங்கங்க கொஞ்சம் இந்த ஓப்பன்ன்றதுனால நம்ம ஏதாச்சும் மேல வந்து ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 2 வந்து கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒண்ணு வைக்கிற மாதிரி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நான் காமிச்சிருக்க இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். இதெல்லாம் வந்து பூஜை ரூம்ல வந்து லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கீழே மட்டும் வந்து லைட் இல்லைன்னு ஒரு குறை இருந்தது. ஃபைனலா வந்து அந்த லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு.
எனக்கு அந்த குறையும் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த லைட் வந்து நம்ம சார்ஜ் போட சொல்ல எடுத்துட்டு நம்ம சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த லைட்ல வந்து டபுள் கலர் வந்து வரும். ஒன்று வந்து கோல்டு கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர். சைட்லயே வந்து ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். அதை வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த லைட் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும். அதே லாங் ப்ரெஸ் மறுபடியும் பண்ணும்போது கலர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் காட்டும். இந்த லைட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்க, வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த கார்னர்ல வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஸ்டாண்டே வாங்கினது. ஏன்னா இந்த ஜார்லாம் வச்சு ரொம்ப வந்து இடமே வந்து அடைச்சா மாதிரி இருக்கு. ஸோ இந்த கார்னர்ல வந்து இந்த ஜார்ல எடுத்து வச்சுட்டு இந்த கார்னர்ல இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த ஸ்பைசஸ் அப்புறம் வந்து இந்த முட்டைலாம் வந்து வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எடுத்து வச்சிடலாம். நான் பொங்கலுக்கு வந்து இந்த கிச்சனே வந்து ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டேன். நான் ஒரு நைட்டும் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ண சொல்ல ஃபுல்லாகவே வந்து எல்லா ட்ரேவும் எடுத்துட்டு ஒரு வாட்டி நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதனால க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. எப்பவுமே நைட் வந்து ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ எப்பவுமே வந்து என்னோட கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக தான் இருக்கும். ஸோ இந்த கார்னரில் பாருங்க, இந்த ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கு. மேலேயும் வந்து நல்லா ஸ்பேஸ் இருக்கு, நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ வச்சு காட்டுறேன். இந்த அஞ்சரைப்பட்டி வந்து வைக்கிறேன், நல்லா சூப்பரா வந்து பர்ஃபெக்டா இருக்கு. எடுத்து வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு. இப்போ இந்த முட்டையும் வந்து அடியில வச்சாச்சு. சரி, இதை எப்படி வைக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணேன். இது வச்சதுக்கு அப்புறமும் இடம் வந்து கொஞ்சம் தாராளமா இருக்கு, நிறைய பொருள் வைக்கிற மாதிரி. இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. காலையில தான் வந்து இந்த உப்பு வந்து நான் ஜாடியில வந்து வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து கொட்டி வச்சுட்டேன். ஸோ மீதி இருக்கு. இதுக்கு வந்து அந்த கிளிப் வந்து நம்ம போட்டு உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, நல்லா டைட் ஆயிடுச்சு. ஏர் கூட வந்து போகாத அளவுக்கு. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து இப்படி சாய்ச்சி காட்டுறேன். ஒரு உப்பு தூள் கூட வந்து கொட்டலை. அந்த அளவுக்கு வந்து நல்லா டைட்டா வந்து லாக் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய இந்த மாதிரி வந்து ஒரு 5 பொருள் கிட்ட வந்து நான் இந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சிருக்கேன். நல்லா சூப்பரா இருக்கு. இதுல வந்து கண்டிப்பா வந்து வண்டு போகிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து நேற்று இந்த பேக் பண்ணி கொடுத்து அந்த அட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இங்க நடுவில் வந்து நிறைய இந்த கேப் இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு பொருள் எடுக்க சொல்ல ஸ்பூன் இல்லைன்னா நம்ம இந்த நைஃப் வைக்க சொல்ல விழுந்துடும். ஸோ மேலே வந்து இந்த அட்டை வச்சோம்னா நல்லா வந்து கிரிப்பா இருக்கும், ஒரே லெவலா இருக்கும்ன்றதுக்காக நான் வந்து இந்த அட்டை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த அட்டை வந்து காலையில தான் எழுந்துச்சி அளவு பண்ணி கட் பண்ணி எடுத்தேன். ஸோ இது வந்து இப்படி அடுப்பு பக்கத்துலேயே வந்து வச்சிடலாம். ஏன்னா ஜாடிலாம் வந்து வச்சிட்டோம்னா சமைக்கிறப்ப ஏதாச்சும் இந்த உப்பு புளி அதெல்லாம் வந்து எடுத்து டக்குன்னு சமைக்கிற மாதிரி வந்து பார்க்குறான் வேணும் அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஒரு ஜாடியில வந்து உப்பு, ஒன்றுத்துல வந்து காஞ்ச மிளகாய், இன்னொன்று வந்து கல்லுப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வைக்கிறேன். வச்சதுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இந்த பென் ஹோல்டர்ல வந்து இந்த பென் ஹோல்டர் வந்து பக்கத்துலேயே வச்சிருக்கேன். இதுல வந்து லைட்டர் வந்து வைக்கலாம் அப்படின்னுட்டு. ஏன்னா நான் லைட்டர் வந்து ஃபர்ஸ்ட் இங்கதான் வச்சிருந்தேன். ஸோ இங்க வச்சுட்டோம்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும், எடுத்து அப்பப்போ வந்து யூஸ் பண்றதுக்கு. ஸோ ஃபைனல் லுக் வந்து இதுதான். எனக்கு ஓகே, பார்க்கறதுக்கு கிச்சன் வந்து நல்லா நீட்டா வந்து லுக்கா இருக்கு. ஸோ இந்த பென் ஹோல்டர்ல வந்து நான் லைட்டரும் வச்சாச்சு. ஸோ அப்படியே நைஃபும் வந்து வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ற மாதிரி எல்லாமே வந்து கை கிட்டவே வந்து வச்சிருக்கேன். ஒரு ஜாடியில வந்து கல்லுப்பு, இன்னொன்னுல வந்து புளி, அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய், இன்னொன்று வந்து சால்ட் உப்பு, இந்த மாதிரி வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ வச்சதுக்கு அப்புறம் கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டா லுக்கா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிட்டு இதை வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க, அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்றேன்.